செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கங்குலி பாய்ஸ் விசஸ் கத்தக்குறிச்சி. இதில் கங்குலி பாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. கத்தக்குறிச்சி பேட்டிங் உள்ள வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் குமரன் ஸ்ட்ரைக்கில். இந்த மேட்ச்க்கு 6 ஓவர் 2 ஓவர் பவர் பிளே. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் அசோக் ஸ்டோர் ஃபர்ஸ்ட் போல் தல்வாலே அப் டு அக்கிங்கில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு அசோக் டாட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அசோக் இந்த தடவை குவிக்கரா ஃபுட்லேருந்து அடித்தாங்க. டாட் பால் பேக் டு பேக் டாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. யாக்கிங்லேருந்தில் இந்த தடவை விட்டு கட் பண்ணாங்க. கேப்பை பார்த்து சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். பாலை துரத்தி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓடிட்டாங்க. ஈஸி டூ. இந்த தடவை அடிச்சு போட்ட பந்தை தெளிவாக மீட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேட்டில் கேட்சை டிராப் பண்ணியிருக்காங்க. பேக் ஃபுட்ல போய் தெளிவா எடுத்தாங்க. கேப்பை பார்த்து நல்ல டேக்கனை கூட விக்கெட். போன பால் கேட்சை மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. குமரனோட விக்கெட்டை ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் டாப் சான்ஸ் ஃபார் அடிக்கப்பட்ட பந்து இங்க கேட்சை டிராப் பண்ணியிருக்காங்க. ஈஸி கேட்சுங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓட்டம் மட்டும் 4 ரன் ஆடி இருக்காங்க. முதல் பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுத்து கத்தக்குறிச்சி. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணா ரிஷி செகண்ட் பவர் பிளே போட்டு ஸ்டார்ட் பண்ணா அப் டு அக்கிங்லேருந்து குவிக்கர் வந்திருக்கு. டாட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரிஷி குமார் ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து தெளிவாக அக்கிங்லேருந்து அடிச்சாங்க. பேக் டு பேக் அக்கிங்லேருந்து டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. ரிஷி டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. யாக்கிங்லேருந்து வித்தை கொடுக்காத பந்து வச்சு ரிஷிக்கிலிருந்து ரன் அவுட் சான்ஸும் மிஸ் ஆயிருக்கு. மாற்றி மாற்றி அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சிங்கிளாக மாறி இருக்கு டாட் பாலிங்க. ஸ்விட்ச் திரும்பின பக்கமே தெளிவாக போட்டிருக்காருங்க ரிஷி. டாட் பால் ஓவர் இன் திஸ் ஓவர். டாஸ் பால் இங்கே இன்சைட் எட்ஜ் மூலியமாக டாட்டா மாறி இருக்கு. பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க ரிஷி. நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போட்டாங்க. யாக்கிங்லேருந்து அப் டு அக்கிங்லேருந்து குவிக்கரா வந்திருக்கு. வீட்டில் டாட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. டாட்ல ஸ்டார்ட் பண்ணி டாட்லேயே முடிச்சிருக்காங்க ரிஷி. இந்த ஓவர் 2 ஓவர் பிளேவை எந்த ஒரு பெரிய ஸ்கோர்லாம் போட்டிருக்காங்க அசோக் மற்றும் ரிஷி. இதில் 6 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட்லேருந்து கத்தக்குறிச்சி. குவார்ட்டரில் கத்தக்குறிச்சிக்கு ஆப்போனன்ட் வந்து ஏதோ எமர்ஜென்சி அப்படின்றனால வெளியே போயிட்டாங்க. அதனால் குவார்ட்டர் வந்து உங்களுக்கு ஜாதகமாக அமைஞ்சிச்சு. செமிக்குள்ளே வந்திருக்காங்க கத்தக்குறிச்சி. நெக்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரகாஷ் தல்பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கனிங்க. பிரதீப் லைன்ல பில்லர் மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்காங்க பிரதீப். அங்க முதல் பாலை விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பிரகாஷ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன். முதல் பாலே டாப் எட்ஜ் நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் போல ஹைட் தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கனுங்க பிரதீப். பேக் டு பேக் 2 நல்ல கேட்ச பிடிச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல இன்னிங்ஸும் ஆடி இருந்தாங்க. போன மேட்ச்ல ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணியிருந்தாங்க பிரதீப். இந்த மேட்ச் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். பேக் டு பேக் 2 விக்கெட் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரகாஷ் ஆன ஹேட்ரிக் சான்ஸ் ஃபார் பிரகாஷ். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ரிவர்ஸ்க்கான ட்ரை எங்கள் சரியான கனெக்டில் ஃபீல்டர் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். அதில் ஸ்டாப் கூட சிங்கிள் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஆப் டு அக்கிங்லேருந்து வித்தே கொடுக்காத பந்து வீச்சு. அதில் ஸ்டாப் கூட ரிஷி சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் நல்ல பேக்கப் இங்கே மிஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக இங்கே 2ஆவும் மாற்றிருக்காங்க. 1-2 மாறி இருக்கு. சின்ன தப்பு பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் நேரத்தில் சொருகுனாங்க. இன்சைட் எட்ஜுங்க. டாட் பாலோ மாறி இருக்கு. டாட் பால் இது வரைக்கும் டைமே கொடுக்காம பந்து கொடுக்குறாங்க பிரகாஷ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட்ல தெளிவாக திருமண பக்கமே போட்டாங்க பிரகாஷ். பவுலர் டாட் பால் லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க பிரகாஷ். 3 முடியல 9 ரன் ஆடிருக்காங்க கத்தக்குறிச்சி அணியினர். 4 விக்கெட் இழந்து நினைக்கிறேன். அசோக் முதல் பவர் பிளே ஓவர் போட்ட அசோக் சான்ஸ் ஃபார் விக்கெட் பார்ப்போம். வந்துட்டாங்க பெர்சின். இங்கே கேட்சுக்கு நல்ல டேக்கன் கூட விக்கெட். பெர்சின் நல்ல டேக்கன். பெர்சின் அங்கே ஒரு சிறந்த தடுப்பாளர் பெர்சின். இந்த ஓவரையும் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அசோக். பாலா ஸ்ட்ரைக்ல ஹைட்மேன் பாலா. இந்த தடவை ஹுட்ல இருந்து டாட் பாலா மாற்றி கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க அசோக். ஸ்டெப் அவுட் பண்ணி இந்த தடவை எஜ் இருந்திருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட். நல்ல டேக்கன் சதீஷ். இங்க மீண்டும் விக்கெட். சாரி பிரகாஷ். அசோக் குமார் பேக் டு பேக் விக்கெட் இருந்து வெளியே போறாங்க. கத்தக்குறிச்சில இருந்து எல்லாருமே 5 விக்கெட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காங்க 4 பவுலர்ஸுமே. இந்த தடவை கட்டுக்கு போனாங்க. கவர் ரீஜனில் ஃபீல்டர் வச்சிருக்காங்க நேதாஜி. நல்ல ஸ்டாப்.
ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள் நேதாஜியிடமிருந்து அங்கே பேக்கப்பும் மிஸ் பண்ணி ஒரு ரன் எக்ஸ்ட்ரா மாறி இருக்கு. ஈஸி டூ 2 ஓட்டங்கள். லோ டாஸாக கனெக்ட் பண்ணி நேருக்கு நேர் ஆனாங்க. ஃபீல்டர் ரிஷிகுமார் அங்க ஒரு சிறந்த தடுப்பாளர் ஸ்டாப் கூட சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஏறி கமிட் ஆகினாங்க. சரியான கணக்கில் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். நல்ல ஸ்டாப். நல்ல த்ரோவும் கூட டேரக்ட் மிஸ் ஆகி அங்கே பேக்கப்பை மிஸ் பண்ணியிருக்காங்க. 1-2 மாறி இருக்குங்க. ஈஸி டூ கையில் வச்சிருந்தாலே சிங்கிளாக தான் மாறி இருக்கும். 4 ஓவர் முடிவில் 14 ரன் தான் ஆடி இருக்காங்க. 5 விக்கெட் இழந்து கத்தக்குறிச்சி போட்டு ஸ்டார்ட்னா மெய்யப்பன் என்கின்ற பிரகாஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ரிமைனிங் 2 more overs. டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய ஓவராக இருக்கும் ரெண்டுமே. அப் டு ஏக்கரில் சென்சிபிள் பிளே கவர்ஸில் கேப்பில் நம்ம இருக்கு. குயிக்கராக நல்ல டிரைவிங்க. டிரைவ் மூலியமாக ஒரு பவுண்டரி எடுத்து வந்திருக்காங்க. யங்ஸ்டர் பேட்டர் வீரர் அடித்த பந்து பவுண்டரி. ஸ்விட்ச் கிட்டில் திரும்பின பக்கமே தெளிவாக போட்டாங்க. கீப்பர் மிஸ் பண்ணி சிங்கிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். இன்னும் 100 மீட்டர் நினைக்கிறேன். திரும்பின பக்கமே தெளிவாக போட்டாங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் பாப்போம். தாண்டி இருக்கு. நேதாஜி நல்ல ஸ்டாப். அவங்க ஹரி காலில் தடுத்து போட்டு போயிருக்காங்க. இல்லாட்டி பவுண்டரி பேர் கண்டிப்பாக 2 ரன்னை சேவ் பண்ணி போட்டிருக்காங்க. முழுசா ஈஸி டூ இங்கே. நல்லது. நெக்ஸ்ட் ஒன் ஏறி கமிட் ஆகினாங்க. பாடியில் எடுத்து வந்து போட்டாங்க. லெக் பை மூலியமாக அங்கே சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. சிங்கிள் என்ற முறையில் ஒரு லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி தரையில் தான் தள்ளாங்க. சான்ஸ் ஃபார் 2 ரன் பார்ப்போம். நாலு ஸ்டாப் இங்கே. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள். சிறந்தது ஒரு தடுப்பு. லாஸ்ட் ஒன் மோர். ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. நல்ல ஸ்டாப் இங்கே. கீப்பர் நல்லா இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. மையப்பன் 5 ஓவர் முடிவில் 3 ஆடி இருக்காங்க. 6 விக்கெட் இழந்து ஃபைனல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஹரி. 6th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஸ்டேக்ல யங்ஸ்டர் ரிவர்ஸ் திரும்பினாங்க. திரும்பின பக்கமே தெளிவாக போட்டாங்க. டாட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஹரி. இந்த தடவை குயிக்காக எடுத்தாங்க பேட்டா. சான்ஸ் ஃபார் 6 ரன் பார்ப்போம். வாய்ப்பு 6 நினைக்கிறேன். 6 பறக்கும் படையினர் அந்த பெரியநாத் பேட்டர் முதல் 6. கத்தக்குறிச்சி அணியினர். இந்த தடவை விலைக்கு போடப்பட்ட பந்து. நல்ல ஸ்டாப்ங்க. கீப்பர் விட்டிருந்தா கண்டிப்பாக 5 ரன்னா மாறி இருக்கும் இந்த பால். நெக்ஸ்ட் ஒன் அப் டு இங்கிலாந்தில் வித்தை கொடுக்காத பந்து வீச்சு கேப்பில் தான் போயிருக்கு. அங்கே மிஸ்ஃபீல்டான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப். இது வரைக்கும் பாலை பறக்கிட்டு தான் இருக்காங்க. ஈஸி 3 ஈஸி 2 2 தான் ஓடிருக்காங்க. விலைக்கு போடப்பட்ட பந்து ஒயிட் கண்டினியூ பண்ண நேதாஜி. நெக்ஸ்ட் ஒன் அடிச்சு போட்ட பந்தை கரெக்டாக பனிஷ் பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் 6 பேக் டு பேக். இந்த ஓவரில் ஆளுக்கு ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. உள்ள நிற்கிற பேட்ஸ்மேன் 2 பேருமே. ஃபர்ஸ்ட் மோர் ஏறி கமிட் ஆகிட்டாங்க. இந்த தடவையும் தப்பான பால். சான்ஸ் ஃபார் கேட்ச் எடுக்க முடியுமா? பவுண்டரி பேர் பவுண்டரி. பேக் டு பேக் ஒரு 6 4 பதிவு பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். அவர் பாவம் பந்து போட முடியலன்னு கால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் பால். இந்த தடவையும் குறுக்க எடுத்துட்டாங்க. சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கனாங்க ஹாரி. லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க கங்குலி ஃபேன்ஸ். செகண்ட் இன்னிங்ஸில் 45 அப்படின்ற டார்கெட்டில் உள்ள வந்திருக்காங்க அசோக் மற்றும் பிரதீப். ஸ்டேக்கில் அசோக், நான் ஸ்டேக்கில் பிரதீப். ஃபர்ஸ்ட் பால் முதல் பவர் பிளே ஓவரை எப்படி போகிறாங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். இங்கே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரை. ஸ்லாட் இந்த பந்து அப் டு ஏக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலர் கையிலேருந்து ஈஸி பேக் டு பேக். 2 பாலுமே டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க பவுலர். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை குறுக்கு எடுத்துட்டாங்க. சரியான கண்டிப்பாக பவுண்டரி பேர் பவுண்டரி. இங்கே அசோக் பேட்ல இருந்து முதல் பவுண்டரி பவர் பிளேல முதலாவது 4 பதிவு செய்கிறார். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை பெரிய சுத்துக்கு போனாங்க. டாட் பால் கம் பேக்கிங் டெலிவரி ஃப்ரம் பவுலர். நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் கிட்ல தெளிவான கனெக்டின்னு பார்த்தா உடம்புல தான் பட்டிருக்கு. டாட் பால் பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் மோர் இன் திஸ் ஓவர். ஸ்லாட் இருந்த பந்து கவர் ரீஜியனில் குயிக்கராக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி நினைக்கிறேன். பவுண்டரி 4 ஓட்டங்கள் பேக் டு பேக். இந்த ஓவரில் 2 பவுண்டரியோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. 8 ரன்ல எந்த ஒரு விக்கெட் இழக்காம பெரிய யங்ஸ்டர் பேட்டிங்கில் அங்கே ஸ்கோர் ட்ராப் ஆன நேரத்தில் உள்ளே வந்து முக்கியமான மேட்சாக இன்னிங்ஸாக ஆடி கொடுத்தாங்க. 24 அப்படின்றத 45க்கு கொண்டு வந்தார். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே டாஸ் பால் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். ரன்னிங் பிட்வீன் ஓவர் த்ரோவாக மாறி இருக்கு. கண்டிப்பாக இங்கே சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள்
மிகை ஓட்டங்கள் 1 மட்டும். ஸ்விட்ச் கிட்ல டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காங்க. டாட் பால் குவிக்கிற அந்த காரணத்தினால ஆப் டு இங்கிலாந்தில் குவிக்கிற வந்திருக்கு டாட் பால். இந்த தடவை நல்ல கட்டு ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். டாட் பால் மாதிரி இருக்கு. பேக் டு பேக் 3 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க பெரியகாந்த். டுமோர் பெரிய சுத்துக்கு போயிட்டாங்க. பவர் பிளே காரணத்தினால கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். அங்கே பவுண்டரி அசோக் பேட்லேருந்து ஒரு முதல் பவுண்டரி இந்த ஓவரில். ஸ்டோன்மோர் டாஸ் பால் ஏஜ் இருந்திருக்கு பேட்டில். நல்ல ஸ்டாப்பும் கூட அங்கே ஓவர் த்ரோ ஆக தெரிஞ்சு அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க பெரியகாந்த் ஒரே ஒரு பவுண்டரியோட. 2 ஓவர் பவர் பிளேயர் 13 ஆடி இருக்காங்க. முதல் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆப் டு இங்கிலாந்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு முதல் பாலை இந்த ஓவரில் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்லாட்டி இருந்த பந்து கவர் ரீஜனில் பிச்சுட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட். நல்ல டேக்கனிங்க. போன மேட்ச் ஆஃப் செஞ்சுரி அடிச்ச பேட்ஸ்மேன் பிரதீப்போட விக்கெட்டை குயிக்கரா ஏர்லியாவே பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஆடலாக் பிரதீப் பெர்சின் ஸ்ட்ரைக்ல அந்த முதல் பாலை கட்டுக்கு போனாங்க. குயிக்கரா வந்திருக்கு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை அண்டர்ல இருந்திருக்கு. பேக் டு பேக் டாட்ஸ் மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க பவுலர். நெக்ஸ்ட் ஒன். ஆப் டு அகர்ல குயிக்கரா வந்திருக்கு டாட் பால். பேக் டு பேக் டாட் மட்டுமே போட்டு கொடுக்காங்க. இந்த ஒரு ரன்னும் கொடுக்காம இல்லை கணக்கு வித்தை கொடுக்காத பந்து வச்சு இங்கே இன்சைட் மூலியமா போல்டுங்க. பேக் டு பேக் டாட்டும் விக்கெட்டும் பொழிஞ்சுக்கிருக்காங்க கணக்கு. முக்கியமான மேட்ச்ல மெய்டன் ஓவர் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே கணக்கு. வாட் அ பவுலிங் ஃப்ரம் கணக்கு. ஃபோர்த் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பெரியகாந்த் செகண்ட் பவர் பிளே ஓவர் போட்ட பெரியகாந்த். இப்போ நான் பண்ணுறேன் பார்ப்போம். முதல் பாலே ஃபுட் லென்த்தில் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரை யங்ஸ்டர் பெரியகாந்த் 17க்கு 32. இந்த தடவை சரியான கனெக்டில் குறுக்க எடுத்தாங்க. பெரிய ஷாட்டுக்கு கேப்பில் தான் போயிருக்கு. அந்த ஸ்டாஃப் ஃபீல்டர் பால் குயிக்கராக வந்துட்டாங்க. சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் ஒரு ஓட்டம் மட்டும். சப்போர்ட் பண்ணி போனாங்க. பாக்ஸுக்குள்ளே தெளிவாக அடிச்சாப்புல அம்பேர் ஸ்கால். போன பால் ஒரு ஒய்டு. யாக்கிங் லென்த்தில் தெளிவாக வித்தை கொடுக்காம போடுறாங்க. அந்த ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு ஓட்டம் மட்டும். பெரிய சுத்துக்கு போயிட்டாங்க. சான்ஸ் ஃபார் அங்கே மரத்தில் படிச்சுனா கண்டிப்பாக 6 தான் நினைக்கிறேன். 6 அசோக் பட்லர் முதல் 6. லாஸ்ட் ரிமைனிங் 2 இந்த ஓவரில். ஆப் டு அகர்ல வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலரை போட்டு பவுலர் எடுத்தாங்க. கம் பேக் டெலிவரி ஃப்ரம் பெரியகாந்த். இந்த தடவை வெரைட்டி கட்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். கண்டிப்பாக சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க பெரியகாந்த். முடிவில் 23. இதே ஸ்கோர் தான் அவங்களும் வச்சிருந்தாங்க. 2 ஸ்கோரில் தான் மேட்சுக்கு டார்கெட் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். செகண்ட் இன்னிங்ஸில் 12க்கு 22 11 அப்படின்ற ரன் ரேட்டில் 2 ஓவருக்கு வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். மேட்ச் இந்த ஓவரை பிரேம் கையில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். அப் டு இங்கிலாந்தில் பாடி அட்டாக் லெக் பை மூலியமாக சிங்கிள் அலோவ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். டாட்டா மாதிரி இருக்குது. டாட் பாலோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிரேம். நெக்ஸ்ட் ஒன். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. பெரிய சுத்துக்கு போனாங்க. கேப்பில் தான் போயிருக்கு. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். ரன்னிங் பிட்வீன். சின்ன தப்பு பண்ணாங்க. 2ஆம் மாதிரி காணான்னு பார்ப்போம். அம்பேர் டெசிஷன். விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட். நெக்ஸ்ட் ஒன். ஆப் டு இங்கிலாந்தில் நேருக்கு நேரு ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டரும் கூட சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. நல்ல த்ரோங்க. துப்பாக்கி மாதிரி அடிச்சுட்டாங்க. சிங்கிள் டேக்ல நியூ பேட்ஸ்மேன் நம்ம என்ன பண்ண நேருக்கு நேரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட் ஃபீல்டர் அடிக்கப்பட்ட பந்து ஸ்டாப் மெயினாத் அங்கே ஒரு தடுப்பாளர்கள் தடுக்கப்பட்டு சிங்கிள். லாஸ்ட் 2 more ஃப்ரம் இன் திஸ் ஓவர். பெரிய சுத்தலுக்கு போனாங்க. டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க பிரேம். நெக்ஸ்ட் ஒன். லாஸ்ட் 1 more. பெரிய சுத்துக்கு போனாங்க. லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க பிரேம். 6க்கு 18. பவுலிங் எல்லாம் பிரதீப். முதல் பாலே குறுக்கு எடுத்துட்டாங்க. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்புங்க. ரன்னிங் பிட்வீன் அங்கே நிற்க வச்சு மாறி இருக்காங்க. எண்டா சிங்கிள் ப்ளஸ் ரன் அவுட். மீதமுள்ள 5க்கு 17. ஸ்ட்ரைக்கில் அசோக் மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு பார்ப்போம். ஸ்லாட் இருந்த பந்து கட்டுக்கு போனாங்க. நல்ல கட்டு கூட நல்ல டேக் நீங்கள் ஃபீல்டர் விக்கெட். முக்கியமான கேட்சை நல்லா பிடிச்சி கொடுத்துருக்காங்க. செலிப்ரேஷனும் பார்க்க முடியுது. மீதமுள்ள 4க்கு 17. இங்கே ஆல்ரெடி மேட்சுக்குள்ளே வந்துருக்கான்னு நினைக்கிறேன். கத்த குறிச்சி மேட்சை பற்றி சொல்ல முடியாது. கடைசி பால் கூட மாறும்.
4க்கு 17 ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் பெரியநாத். விக்கெட். பேக் டு பேக் 2 விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க பிரதீப் இந்த ஓவரில். மீதமுள்ள 3க்கு 17 ஆடணும். கண்டிப்பாக 3 பேர் சார் தேவை. ஸ்ட்ரைக்கில் நேதாஜி நியூ பேட்ஸ்மேனா ஸ்டோன் ஸ்லாட்டில் இருந்த பந்து மாட்டிருக்காங்க. சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக். ஹேட்ரிக் விக்கெட்டை மேட்ச் ஓவரில் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க பிரதீப். லாஸ்ட் டூ மோர். ஸ்ட்ரைக்கில் ஹாரி. சென்சிபிள் பிளே. லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த மேட்சை வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு போறாங்க. கத்தக்குறிச்சி. வெல் பிளேட் பை. இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள்.